உலக மகா பிரச்சனையோடு கவலையோடு இருக்கிறதும் அப்படி இனி லைஃப் முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறவங்க யாரு? இளைஞர்கள் தான். ஏன்? வாழ்க்கையில் அப்பதான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் சந்திக்கிறாங்க. ஃபர்ஸ்டா சந்திக்கிறதுனால இந்த உலகத்துல எல்லாரும் தன்னை பார்ப்பது போலும், தான் உலகத்திலே மிகப்பெரிய விரக்தியோடு இருப்பது போலும் ஒரு தோற்றத்தை சைத்தான் கொடுக்கிறான், கொடுத்து வாழ வைக்கிறான். கவலை ஏற்படுத்துவது சைத்தானுடைய நடைமுறை அப்படி என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப எனவே லியஹ்சுனல்லதீன ஆமனு, மூமின்கள் கவலைப்பட வேண்டும் என்பதற்காகவே ரகசியம் பேச வைக்கிறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப கவலை ஏற்படுத்திட்டா அதை வாழ வைத்து விட்டா நீங்க அங்க போயிருவீங்க. அதனாலதான் இஸ்லாத்துல இந்த மரண அஞ்சலி, மௌன அஞ்சலி விளங்கிட்டா, கடந்த காலத்துல வாழ்ந்தவர்களை ஞாபகப்படுத்தி ஒரு வருஷத்துக்கு ஒருக்க எழுமி நிக்கிறது, இந்த இதெல்லாம் இல்லை. இந்த மரண அஞ்சலி, மௌன அஞ்சலி அப்படி செய்வதாக இருந்தால் அதுக்கு மிகவும் தகுதியானவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு நாங்க என்ன செய்யல, அதை செய்யவில்லை. ஏன்னா இந்த உம்மத்துடைய மிகப்பெரிய முசீபத்து எது வந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ன, எனது மரணத்தை அவர் நினைக்கட்டும், அதுதான் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய சோதனை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கே நம்ம அதை செய்யல. என்றைக்கும் கவலையை வாழ வைக்கிற மாதிரி எந்த ஒன்றை கண்டாலும் சரி தூரமாக இருக்கு. அது நமது கடந்த கால வாழ்க்கையாக இருந்தாலும் சரி.